Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. சென்னை காலங்காலமாக எங்கள் கோட்டைன்னு கொக்கரிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அந்த கோட்டைக்கு மேலே ஏறி நடுமண்டையில் ஓட்டை போட்ட மாதிரி இருக்கு அந்த கருத்து கணிப்பு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தாவேக்கா தான் ஃபஸ்ட்டு. இந்த இடத்த கைப்பற்றதான் ரொம்ப கஷ்டம். ஸோ சென்னை உங்கள் கோட்டைன்றீங்க, இந்த கோட்டையில் முதல் அடி எங்கே விழுகும்? தலைநகரத்தையே வந்து பிடிச்சிட்டா தமிழ்நாட்டே பிடிச்ச மாதிரி நினைக்கிறேன். ஆமாம், தலைநகரத்தை நீ கொலைநகரமாக மாற்றி வச்சிருக்க, பிள்ளைங்களை கஞ்சா புழக்கத்துக்கு வச்சிருக்க, இங்கே பக்கம் ஸ்கூல் 207 ஸ்கூலை மூட்டிருக்க, ஸ்கூலுக்குள்ளே வந்து ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க குடிக்கிற காட்சி இருக்குது, பள்ளிக்குள்ளேயே இப்போ மாணவ பிள்ளைகளை வந்து பாலியல் துன்புறுத்தல் செய்கிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி மறக்க மாட்டோம், அது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பல்லாவரத்தில் ஒரு மாடை பாலியல் நண்பர் பண்ணாம பாரு, அது வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்து வச்சுருக்கீங்களே. அம்மாவுக்கு 1000 பொண்ணுக்கு 1000 ரகசியமாக பாய் ஃப்ரெண்டு வச்சுக்க சினிமாவுக்கு போகணுன்னு சொன்னேன்ல, இந்த வச்சுதான் ஞாபகம். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தளபதியோடைய எங்கள் தலைவருடைய ஆதிக்கம் வந்துருச்சுன்னு. இதுக்கப்புறமேட்டு நீ திருவாரூரில் வந்தாதானா வராட்டி தானா? இவ்வளோ சொல்லிட்டீங்க. கொளத்தூர் மற்றும் இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் திமுக தோத்ததே கிடையாது. இது வரைக்கும் வரலாறே கிடையாது. அதுக்கு முன்னாடி தளபதி கிடையாதுல்ல. 11 கட்சி 12 கட்சின்னு கூட்டணி வச்சுக்கிட்டு என்னென்ன பேச்சு. இவர் ஒரு சிறந்த நடிகர், ஆனால் சிறந்த தலைவர் இல்லைன்னா பேச்சு வருதுல்ல, சிறந்த தலைவராக இல்லைன்னு. இதெல்லாம் எப்படி நான் பார்க்குறீங்க? எப்படி எடுத்துக்கலாம்? எலெக்ஷன் வர டைமில் இவ்வளோ கிரைம் சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. தம்பி, எலெக்ஷன் வர நேரத்தில் கிரைம் நடக்கல, இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே கிரைம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா தலைநகரம் கொலைநகரமாக மாறிக்கொண்டு வருகிறார். ஈழத்தமிழ் மக்களுக்காக போராடிய ஒரு நபர். இன்னும் சொல்லப்போனால் அந்த கட்சி நாம் தமிழர் கட்சின்னு உருவாகுவதற்கு மிக முக்கியமான நபர் அவர். எல்லாத்துக்கும் போகிறீங்கல்ல, ஏன் வீர வணக்கத்துக்கு அங்கே போக முடியல உங்களால்? முத்துக்குமாரோட சமாதிக்கு ஏன் போகலை? அதான் யதார்த்தமாக இருக்குது. நீங்கள் எல்லாரோட இதுக்கும் போகிறது, போய் அதை பற்றி பேசுகிறது, அங்கே போய் நிற்கிறது, கேட்டால் நாங்கள் தான் எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறோன்ற. முத்துக்குமாரோடைய சமாதி எங்கே? ஏன் குரல் கொடுக்க போகல? எங்கே போச்சு சமாதி? என்ன ஆச்சு சமாதி? தம்பி, ஒரு பக்கம் இந்த பக்கம் திமுக வரலாறை திருடுது, இந்த பக்கம் இங்கே வரலாறை இருப்படி செஞ்சு காணா போயிட்டு நாங்கள் தான் அடுத்து பெரிய வரலாறுன்ற மாதிரி உருவாக்குறாங்க. இல்லை தம்பி, திமுக நடிகர்னானே உங்களுக்கு செந்தில் பாலாஜி, அன்பில் மகேஷ்லாம் ஞாபகம் வரதெல்லாம் ஒரு நியாயமான விஷயம்தான். ஆனால் நடிகர்கள்னு சொல்லி இருக்கக்கூடிய நபர்கள் திமுக நடிகர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நான் பதிவுகள் பார்த்தேன். ஆனால் எல்லாம் மேலே இருக்கவங்க பார்த்து பண்ணுற மாதிரி. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் தேவ். நியூஸ் 7 சேனல் வந்து ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஆனால் அவங்க வெளியிட்ட அந்த கருத்துக்களில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல தாவேகா வந்து முன்னிலை வகிக்குது. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோடைய கருத்துக்கள் என்ன? சென்னை காலங்காலமாக எங்கள் கோட்டைன்னு கொக்கரிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அந்த கோட்டைக்கு மேலே ஏறி நடுமண்டையில் ஓட்டை போட்ட மாதிரி இருக்கு அந்த கருத்து கணிப்பு. நல்லா புரிஞ்சுங்க. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தாவேக்கா தான் ஃபஸ்ட்டு. ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா இந்த இடத்த கைப்பற்றதான் ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஏன்னா ரூரலை பொறுத்த வரைக்கும் காலங்காலமாக இவங்க காசு கொடுத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கையாண்டு வச்சுருக்காங்கல்ல. ஸோ அங்கே கூட உங்களுக்கு காசுக்கு வந்து வாங்கிட்டு கடைசி நேரத்தில் வறுமையின் பிடியில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த நேரத்துக்கு வாங்கிட்டு காலங்காலமாக தான் அவங்க காசு கொடுக்கும்போதே கற்பூரத்தில் சத்தியம் வாங்குறது, பாலில் சத்தியம் வாங்குறதுலாம் பண்ணுறாங்கல்ல. அப்படி கூட மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது மாறாதுன்னு வச்சுங்க இந்த முறை, அது அடி கன்ஃபார்ம் இருந்தாலும் காலங்காலமாக இவங்க செஞ்ச ஸ்ட்ராட்டஜி வச்சு சொல்கிறேன். சிட்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 80-90% படித்தவர்கள் எல்லா மாவட்டத்துலேருந்து இங்கே சிட்டியில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா. நீ தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்துலேருந்து இங்கே வந்து வேலை செய்யக்கூடிய மக்கள் பெரும்பாலும் படித்தவர்கள், வேலைக்கு செல்லக்கூடிய நபர்கள், இங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தில் அடிபட்டிருக்காங்கல்ல அவங்களாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய அரசாங்க ஊழியர்களாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள்லேருந்து திருநங்கைகள் வரைக்கும் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக யாரை சூஸ் பண்ணுறாங்கன்னா தாவேகா. ஸோ சென்னை உங்கள் கோட்டைன்றீங்க, இந்த கோட்டையில் முதல் அடி எங்கே விழுகும்? கொளத்தூர். ஓ, அங்கேயே வா. சேப்பாக்கம் சேகுவாரா தொகுதி அடி வாங்கும், திருவல்லிக்கேணி அடி வாங்கும். நீங்கள் வந்து இப்படி ஒரு அழகான வேட்பாளர் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்கன்னு சொல்லி தமிழ்ச்சே தங்கப்பாண்டியனுக்கெல்லாம் உதயநிதி வேட்பாளருக்காக போய் பிரச்சாரம் கொடுத்தார்ல, அந்த தொகுதி நம்ம தயாநிதி மாறன் நிற்கிறது, அந்த தொகுதி ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து நம்ம பாபு சார் இருக்கார், பாபு சார் ஹார்பர், அந்த தொகுதி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய தொகுதி இருக்கே, 16 தொகுதி இருக்குது மொத்தம் சென்னையில். சென்னை, அதுக்கப்புறம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு,
ஸோ காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்த வந்து தாவேக்கா கேப்சர் பண்ணிடுச்சுன்னும் போது இவங்களுடைய மனநிலை இப்போ என்னவா இருக்கும் திமுகவுக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். தலைநகரத்தையே வந்து பிடிச்சிட்டா தமிழ்நாட்டே பிடிச்ச மாதிரி நினைக்கிறேன். ஆமாம், தலைநகரத்தை நீ கொலைநகரமாக மாற்றி வச்சிருக்க, பிள்ளைங்களை கஞ்சா புழக்கத்துக்கு வச்சிருக்க, இங்கே பக்கம் ஸ்கூல் 207 ஸ்கூலை மூட்டிருக்க, ஸ்கூலுக்குள்ளே வந்து ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க குடிக்கிற காட்சி இருக்குது, பள்ளிக்குள்ளேயே இப்போ மாணவ பிள்ளைகளை வந்து பாலியல் துன்புறுத்தல் செய்கிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி மறக்க மாட்டோம் அது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பல்லாவரத்தில் ஒரு மாடை பாலியல் நண்பர் பண்ணாம பாரு, அது வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்து வச்சுருக்கீங்களே. அம்மாவுக்கு 1000 பொண்ணுக்கு 1000 ரகசியமாக பாய் ஃப்ரெண்டு வச்சுக்க சினிமாவுக்கு போகணுன்னு சொன்னேன்ல, இந்த வச்சுதான் ஆப்பு. அப்போ ஒட்டு மொத்தமாக களம் மாறி இருக்குன்றத யதார்த்தமான உண்மை. இப்போது இங்கே எல்லா மக்களும் இந்த நான் சொல்கிறது சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தளபதியோடைய எங்கள் தலைவருடைய ஆதிக்கம் வந்துருச்சுன்னும் பொழுது இதுக்கப்புறமேட்டு நீ திருவாரூரில் வந்தாதானா வராட்டி தானா, புரியுதா உங்களுக்கு? சில இடங்கள்லாம் அதுக்கப்புறம் இங்கே அடி வாங்கும் பொழுது இன்றைக்கி இருக்க நிலவரம் தளபதி அவர்கள் களத்தில் இறங்குறாரு. அப்போது எல்லா இடமும் அடி ஆகும். ஏன்னா திருவாரூருக்குள்ளே போய் காட்டிட்டார். காட்டுங்களா நான் யார், இங்கே வந்து உன் ஊரில் உங்கள் அப்பா ஊரில் நீங்கள் பிறந்து வளர்ந்த ஊர், யாருக்கு இங்கே செல்வாக்கு இருக்குன்னு காட்டிட்டார். அப்போது என்ன மாதிரியான அடி இவர்களுக்கு விழப்போகுதுன்றது இப்போ சான்று. தளபதி இன்னும் களத்தில் இறங்கினதுக்கப்புறம் பாருங்கள் அந்த அந்த வைப் இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் இருக்குது பாருங்களேன். அடுத்த சர்வே வரும்பொழுது நீங்கள் பார்க்கலாம் தாவேக்கா முதன்மை பெறுகிறது. இவ்வளோ சொல்லிட்டீங்க. இந்த கொளத்தூர் மற்றும் இந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் திமுக தோத்ததே கிடையாது. இது வரைக்கும் வரலாறே கிடையாது. அதுக்கு முன்னாடி தளபதி கிடையாதுல்ல. இப்போ தளபதி வந்திருக்காருல, எங்கள் தலைவர் வந்திருக்காருல, இனி வரலாறு மாற்றி எழுதப்படும். விஜய்க்கு முன் விஜய்க்கு பின்னு எஸ் தமிழ்நாடு அரசியலே மாறப்போகுதுன்றீங்க. தமிழ்நாடு அரசியல் மாறி போய் தானே இப்போ எல்லாம் வந்து உலர்த்தி கிடக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? 11 கட்சி 12 கட்சின்னு கூட்டணி வச்சுக்கிட்டு என்னென்ன பேச்சு. இவர் ஒரு சிறந்த நடிகர் ஆனால் சிறந்த தலைவர் இல்லைன்னா பேச்சு வருதுல்ல. சிறந்த தலைவராக இல்லையான்னு பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரிசல்ட் வரும்போது கிளியராக தெரிஞ்சிடும். சென்னை வந்து திமுகவுடைய கோட்டைன்ற மாதிரி திமுக என்ன தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் கடந்த சில நாட்களாக சென்னையில் பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. அதில் வந்து குறிப்பாக நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த கேன்டீன் அந்த கான்ட்ராக்டர் ஒருத்தர் வந்து அங்கே பணியாற்றக்கூடிய அந்த பெண் ஊழியரை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாரு. அது மட்டும் இல்லை, இன்னும் பல சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி நான் பார்க்குறீங்க, எப்படி எடுத்துக்கலாம்? எலெக்ஷன் வர டைமில் இவ்வளோ கிரைம் சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. தம்பி, எலெக்ஷன் வர நேரத்தில் கிரைம் நடக்கல, இவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே கிரைம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா தலைநகரம் கொலை நகரமாக மாறிக்கொண்டு வருகிறது. ஒரு பக்கம் இந்த பக்கம் பாலியல் அத்துமீறல்கள் உச்சபட்சத்தில் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு 3 நபர்களை, ஒரு 2 வயசு குழந்தை, ஒரு ஆண் பெண்ணை வந்து கொண்டு 3 விதமான ஏரியாவில் போய் குப்பை கடங்களை ஒருத்தன் தூக்கி போட்டு வர அளவுக்கு இங்கே காவல்துறை அமைதிப்படுத்தி வச்சிருக்கு இந்த ஆட்சினாக்கா. அப்போ இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே சென்னை தலைநகரம் சொல்கிற நீங்கள் டிஎம்கே உங்களுடைய கோட்டன்ற அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது என்ன? ஸோ தொடர்ச்சியாக சென்னைக்குள்ளே எவ்வளவு அத்துமீறல் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னைக்குள்ளே நீங்கள் ஆட்சியில் இருந்தால் ரோடை பேப்பீங்க, கார் ரேஸ் விடுவீங்க, ரோடை போடுவீங்க. நம்ம மக்களுக்கு வந்து அவன் ஒரு வேளை சோத்துக்கும் ஒரு வேளை இதுக்கும் வழி இல்லாமல் வக்கத்து போய் ரோட்டில் நிற்கிற அளவுக்கு பண்ணுவீங்க. திட்டமிட்டு வறுமையில் மக்களை வைத்து கொண்டு இவர்களை கையேந்த வைப்பது தான் இந்த ஆட்சி இது வரைக்கும் செஞ்சுருக்கணும் பொழுது அந்த விஷயங்கள் ரொம்ப வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. ஸோ பெண்ணியம் பேசக்கூடிய நபர்கள் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வச்சு என்னென்ன பேச வைக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம்ல. இதாண்டா திமுகன்னு ஸ்டாலின் சொன்னார்ல, பொருத்தி பாருங்க, கரெக்டாக இருக்கும். இதாண்டா திமுக. எதுக்கு திமுக வேணான்னு சொல்கிறோம்னாக்கா இனி வரக்கூடிய தலைமுறையாவது அதே மாதிரி இன்றைக்கு வயது முதிர்வாக இருக்காங்களா, அவங்களுடைய இறுதி காலத்துலையாவது வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும், ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும். தன் குழந்தைகளை பற்றியோ தன் பேரப்பிள்ளைகளை பற்றியோ எதிர்காலம் என்னவாகும்ன்ற அச்சம் இல்லாமல் அவங்க இங்கேருந்து விடைபெறணும்னாக்கா ஆட்சி மாறணும், தளபதியோட ஆட்சி வரணும். அதுக்கு தான் தாய்மானவர் திட்டம்லாம் கொடுத்துருவார்ல முதல்வர். அந்த தாய்மானவர் தான் அந்த தாய் தான் இப்போல்லாம் நிறையா தாய்ங்க தான் அசிங்கமாக கேட்குறாங்க. பார்க்குறீங்களா இல்லையா? அதுவும் யாரை அப்பா அப்பான்னு சொல்லிட்டு சுற்றுறாரு, அவரை தான் இழுத்து போட்டு கேட்குறாங்க எல்லா தாய்மாரும். அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? வெக்கக்கேடு. இவங்க வந்து எல்லாம் பண்ணுவாங்க, ஊடகத்தை முடக்கிறது, ஊடகத்துக்கு விளம்பரம் கொடுக்கறது, இவங்க ஒரு அஜெண்டா செட் பண்ணுறது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஆம்பளை கிளவி ஊடக கிளவி எல்லாத்தையும் உட்கார வச்சு உருட்டுறது. இதுதான் தம்பி திமுக. ரிப்போர்ட்டரையே போட்டு அடிச்சிருக்காங்க. அந்த காட்சியெல்லாம் வர ரிப்போர்ட்டரை கடத்தி அடிக்கிறது. அவங்கள வந்து அதான் எந்த ஊர் அது? கரூர். யார் ஊர் தெரியுதா உங்களுக்கு? 11 மணிக்கு 11 மணிக்கு புரிஞ்சா உங்களுக்கு? இவங்க பகல் 11 மணிக்கு செய்கிறது ஒன்று, ராத்திரி 11 மணிக்கு செய்கிறது ஒன்று. இவங்க ரெண்டு இந்த திமுக ஆட்சியில். ஸோ அது புரிஞ்சிடும் மக்களுக்கு. நம்ம ஏற்கனவே இந்த சென்னை வந்து திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, செஞ்சுருக்காங்க, நிறைய செஞ்சுருக்காங்க. 4000 கோடி இருக்கு வந்து மழைநீர் வடிகால் செஞ்சுருக்காங்க. என்னது கொசுவலெல்லாம் போட்டு பல திட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க. மெரினா பீச்சில் பாலம் போட்டாங்க, காணா போச்சு மழை வந்தோடனே. அதானே தம்பி? நல்லதை செஞ்சுருக்காங்கல்ல, நல்லது செஞ்சுருக்காங்கண்ணா தம்பி.
செய்வினை ஒன்று தான் செஞ்சாங்களான்னு தெரியல, மிச்சம் எல்லாமே செஞ்சுக்கிறாங்க. அதானே உண்மை. நீங்கள் சொல்லுங்களேன், யார் போராடல பாருங்க. தொடர்ச்சி அரசு ஊழியர்கள், மருத்துவர், செவிலியர், ஆசிரியர், மாற்றுத்திறனாளி எல்லாமே போராடி முடிச்சுட்டு இன்னைக்கு யார் வந்திருக்கா போராட்டத்துக்கு? எலெக்ஷன் டைம்ல அது ஒரு ஃபேஷன் ஆயிருச்சுன்ற மாதிரி மா சுப்பிரமணியன் அமைச்சர் சொல்லியிருக்காரு. என்னது எலெக்ஷன்லாம் வரும், அந்த டைம்ல வந்து தற்காலிக பணியாளர்களுக்கெல்லாம் போராட்டம் கூட ஃபேஷனாக போயிருச்சு. அப்போ வந்து 4 வருஷமா ஒன்றும் கல்ட்டலன்றது ஸ்டேட்மெண்ட்லேருந்து புரிஞ்சுக்கலாமா? அவன் ஒருத்தன் போராடுறான்னா எதுக்காக போராடுறான்? மாசு அப்பான்னு சொன்னார் ஒருத்தர், அவர் சொத்துலேருந்து பங்கு வாங்கித்தாங்கன்னு யாரும் போராடல. புரியுதுங்களா? மாசு அனுதாபின்னு ஒருத்தர் உங்க கூட இருந்தானே, அவன் என்னாச்சு, அவனுடைய பண்ணை வீடுலாம் இருக்குல்ல, எப்படி வந்துச்சுன்னு சொல்லி அதை கேட்டலாம் இங்கே போராடல. அந்த மாதிரி ஒரு ஆள் கூடலாம் இருந்த ஒரு அமைச்சர் ஒருத்தர் வந்து இன்றைக்கி வந்து மக்களுடைய பிரச்சனை புரியாமல் இது ஒரு ஃபேஷன்னு சொல்கிறீங்களேன்றதான் நம்ம கேட்குறாங்க. அவன் அடிப்படை அவனுடைய உரிமையை கேட்குறான். ஏன் இப்போ கேட்குறான்? 4 வருஷமாக கேட்டு சலிச்சுட்டு இப்போ எலெக்ஷனுக்கு வந்துருச்சுன்னா ஓட்டுக்காக கேவலமாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் செய்வீங்கல்ல, ரொம்ப கன்றாவியாக நிறைய விஷயம் செய்கிறீங்கல்ல, அதை தாண்டி ஓட்டு வேணும் போது இப்போ அந்த வாக்குறுதி நிறைவேற்றுவீங்கல்ல, அதுக்காக தான் இப்போ கேட்குறாங்க. இல்லாட்டி எதுக்கு இந்த வாட்டி 3000 கொடுத்த நீ பொங்கலுக்கு? இதுக்கு முன்னாடி போன வருஷம் கொடுக்கல, அதுக்கு முன்னாடி 1000 தானே கொடுத்த. மக்கள் மீது உள்ள ஒரு நல்ல எண்ணம், மக்கள் பொங்கல் வந்து சிறப்பாக கொண்டாடணும், மகிழ்ச்சியாக கொண்டாடணும். ஆனால் மகிழ்ச்சியாக வாழக்கூடாது. அன்னைக்கு ஒரு நாளைக்கு 3000 மட்டும் வச்சுட்டு மகிழ்ச்சியாக இருந்துருவாங்க, அப்படி தானே தம்பி? ஏன் தம்பி கரண்ட்டு பில்லு அவனால் கட்டுறதுக்கு முடியாத அளவுக்கு வச்சுருக்கீங்கல்ல? சொல்லுங்கள் பார்ப்போம். உங்கள் ஆட்சி வந்தாலே ஒன்று கரண்ட்டே இருக்காது கருமத்தை, இல்லை கரண்ட்டில் வந்து நீ விலை ஏற்றி வச்சுருவீங்க. ஸோ எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றுவதற்கு வக்கு இல்லாமல் இவர்கள் பெரும்பாலான மிக முக்கியமான அத்தியாவசியமான வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஒப்புக்கு சப்பா வச்சு உருட்டுக்கிட்டு நாங்கள் தான் மாடலுன்றது. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா மாடல் கூடயே ஃபோக்கஸ் பண்ணி போனால் ஒருத்தருக்கு ரிப்பீட் ஆகும். ஒருத்தர் வந்து ஒரு மாடலை வச்சு, அதுவும் என்ன மாதிரியான மாடல் அது, அந்த மாடலை வச்சு விளம்பரம் எடுக்கிறது, அரசாங்கத்தோடைய பள்ளி மாணவர் பிள்ளைகளுக்காக போடுறது. புரிஞ்சு அவங்களுக்கு மாடல் சொல்லும் போது இவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக வேறு மாடல் மேலே இருந்திருக்கு. அப்போ அந்த திராவிட மாடல் 2.0ன்றது என்ன மாடல் இப்போ தெரிஞ்சிடும். இப்போ சீக்கிரமாக இப்போ தெரிஞ்சிடும். இப்போ பாருங்கள், மக்களுக்கு சொல்லுவாங்க பாருங்கள், நீ பாருங்கள் ஓட்டு கேட்டு வர்றபொழுது கேட்பாங்க பாருங்கள் கேள்வி, அதுதான் ஒரிஜினலாக உங்களுக்கு தெரிய வரும். இதெல்லாம் போயிட்டு இருக்கிறப்போ திரு முத்துக்குமார் அவர்களோட நினைவந்தல் நிகழ்ச்சி வந்துச்சு. நிறைய பேர் அவர்களோட சமாதியே காணோம் அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் நான் பார்த்தேன். நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன். அதாவது ஈழத்தமிழ் மக்களுக்காக போராடிய ஒரு நபர், இன்னும் சொல்லப்போனால் அந்த கட்சி நாம் தமிழர் கட்சின்னு உருவாகுவதற்கு மிக முக்கியமான நபர் அவர். இன்றைக்கு அவருடைய நினைவு நாள் இல்லைங்களா? அந்த நினைவு நாளுக்கு ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் அந்த கட்சி சார்ந்த இயங்குகளுக்கோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா போராளிகள் இருப்பாங்க. அந்த போராளிகளுக்காக வந்து நினைவந்தல் செலுத்துவதற்கு, அதாவது மொழிப்போர் போராளிகள் இருக்காங்க, மொழிப்போர் தியாகிகள் இருக்காங்க, இந்த மாதிரி பல நபர்களுக்கு செய்யக்கூடிய பொழுது அந்த கட்சி சார்பாக போய் நேரில் போய் முத்துக்குமார் சமாதிக்கு வந்து போய் அவருக்கு மரியாதை செலுத்தலாம், வீர வணக்கம்லாம் சொல்லுவீங்கல்ல, அதை போய் சமாதி நின்று செலுத்தலாம். அண்ணன் அறிக்கையெல்லாம் விட்டுருக்காரு. அறிக்கை விடுறதெல்லாம் யாருக்கு தேவை? நீ எல்லாத்துக்கும் போகிறீங்கல்ல, ஏன் வீர வணக்கத்துக்கு அங்கே போக முடியல உங்களால்? முத்துக்குமாரோட சமாதிக்கு ஏன் போகலை தம்பி? ஏன் நீங்கள் வந்து அவரை வெறும் நாம் தமிழர் கட்சியாளர் நீங்கள் பார்க்கக்கூடாது? அண்ணன் மறந்துட்டாருன்றீங்களா? அண்ணா அவரை மறந்துட்டாரு. எப்போ கிணறு வெட்டின ரசீது ஒரு கையில் இருக்குது, ஆனால் கிணத்தை காணான்ற மாதிரி இருக்குது. இப்போ அதான் யதார்த்தமாக இருக்குது. நீங்கள் எல்லாரோட இதுக்கும் போகிறது, போய் அதை பற்றி பேசுறது, அங்கே போய் நிற்கிறது, கேட்டால் நாங்கள் தான் எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குறோன்ற. முத்துக்குமாரோடைய சமாதி எங்கே? ஏன் குரல் கொடுக்க போகல? எங்கே போச்சு சமாதி? என்ன ஆச்சு சமாதி? அந்த ஒரு கேள்வி வருதில்ல. ஏன்னா அவரை வந்து தமிழின மக்களுக்காக போராடிய ஒரு நபராகத்தான் பார்க்குறாங்களே தவிர நாம் தமிழராக பார்க்கல. அப்போது நாம் தமிழர் ஃபவுண்டருக்கு அது உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த நபருக்கு முதல்ல நீங்கள் தானே போயிருக்கணும். உங்கள் கட்சியை சேர்ந்த ஆட்கள்லாம் உருட்டுறீங்களா, உட்காந்து ஊடகத்தில் பயங்கரமாக உருட்டுறீங்களே, அப்போ நீங்கள் ஏன் போகலன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அவரோட வரலாறை வந்து மறைக்கிறாங்கன்றீங்களா தம்பி? ஒரு பக்கம் இந்த பக்கம் திமுக வரலாறை திருடுது, இந்த பக்கம் இங்கே வரலாறை இருப்படி செஞ்சு காணா போயிட்டு நாங்கள் தான் அடுத்து பெரிய வரலாறுன்ற மாதிரி உருவாக்குறாங்க. உண்மையிலுமே முத்துக்குமாரை வந்து இருப்படிப்பு செய்தது யார்? அவருடைய சமாதி காணா போனதுக்கு காரணம் யார்? எங்கே போச்சு அவருடைய சமாதி? ஏன் அவரை பற்றி பேசுகிறேன்னு சொல்லி பல கேள்விகள் எல்லா தலைவர்களும் பேசுகிறாங்க. ஏன்னா தமிழ் தேசத்துக்காக போராடக்கூடிய நபர்கள்லாம் அங்கே போகலாம். இப்போ வைகோ போல அண்ணன் திருமாவளவன் போல் தமிழ் தேசத்தை நேசிக்கக்கூடிய நபர்கள் பல நபர்கள் இருக்கிறாங்க. எல்லா நபர்களும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த முத்துக்குமாருக்கு, தமிழ் தேசத்தை தாண்டி தனிப்பட்ட முத்துக்குமாருக்கு அவருடைய போராட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி போகலான்னா காணோம்னு ஒரு தகவல் வருது. பல நபர்கள் கூட இனிமேட்டு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்காங்களாம். அடுத்தபடியாக நிறைவாக ஒரு கேள்வி. இயக்குனர் திரு ப. ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாடு அரசு சார்பாக திரைத்துறைகளுக்கு அந்த விருதுகள்லாம் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 2016 22 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு ட்வீட்டில் போட்டிருக்க ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியே இல்லை, நேர்மையான தன்மையில் தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு, விமர்சனமும் பண்ணியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? யாருக்கு கொடுத்துருக்காங்க?
திரைத்துறையினருக்கு டைரக்டரு, நடிகர்கள், சிறந்த நடிகர், சிறந்த நடிகர்ன்ட்டு நிறைய கேட்டகரி இருக்குது. அதில் சிறந்த நடிகர்கள்னு கொடுத்துருக்காங்களா, சிறந்த திமுக நடிகர்னு கொடுத்துருக்காங்களா தம்பி? சிறந்த நடிகர்கள் தான் கொடுத்துருக்காங்க. சிறந்த நடிகர் தான். நான் பார்த்த பதிவெல்லாம் சிறந்த திமுக நடிகர்கள் தான் பதிவில் வந்துச்சு. அதனால எனக்கு தெரியல, அதனால கேட்குறேன் நான். திமுக நடிகர்னு யாரை சொல்றீங்க? இல்லை தம்பி, பொதுவான நீங்கள் நடிகர்கள் தான். திமுக நடிகர்னானே உங்களுக்கு செந்தில் பாலாஜி, அன்பில் மகேஷ்லாம் ஞாபகம் வரதெல்லாம் ஒரு நியாயமான விஷயம்தான். ஆனால் நடிகர்கள்னு சொல்லி இருக்கக்கூடிய நபர்கள் திமுக நடிகர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு நான் பதிவுகள் பார்த்தேன். எல்லாம் மேலே இருக்கவங்க பார்த்து பண்ணுற மாதிரி இது யார் செஞ்ச வேலைன்னு ஊருக்கே தெரியும். பார்த்துக்கலாம். ஆட்சி மாறும் பொழுது எல்லாருக்கும், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்ன எல்லாருக்கும் எல்லாமே நீ கிடைக்கப்படும். இனி திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு நாளைக்கு வந்துட்டா எல்லாருக்குமே சமநீதி, சம உரிமை, சமூக நீதி நிலைநாட்டப்படும். அதை தாண்டி எல்லாருக்கும் சமத்துவமான முறையில் அவங்களுடைய வாழ்வாதாரம் நிலைநாட்டப்படும், அவங்களுக்கான கண்ணியம் நிலைநாட்டப்படும், அவங்களுக்கான வேலைவாய்ப்பு நிலைநாட்டப்படும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல, அது நிச்சயமாக நடக்கும். இன்னும் 2 மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு. திரு விஜய் அவர்கள் இதுக்கப்புறம் பரப்புரைக்கும் போகிறாரு. நிறைய மாவட்டத்துக்கு வழக்கெல்லாம் கூட போட்டிருக்காங்க, எஸ்ஓபி ஆப்பு எதிர்த்து. என்ன மெசேஜ் நான் சொல்ல வர்றாரு இறுதியாக திமுகவுக்கு என்ன மெசேஜ் சொல்ல வரான்றதை விட பொதுமக்களுக்கு அவர் சொல்கிற ஒரே மெசேஜ், ஜனநாயகம் நிலைநாட்டப்படும், ஜனநாயகம் நிச்சயம் வருவேன். இது பெரிய ஒரு அப்டேட் மாதிரி தெரியுது. இது பின்னாடி நிறைய அர்த்தம் இருக்கு. அதுதான் அவர் சொல்ல வர்றார். புரியுதுங்களா? ஜனநாயகன் திரும்ப விரைவில் வரும்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, எஸ். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? வரப்போகுதுன்னு அர்த்தம். திருடர்கள் இங்கேருந்து காணா போக போகிறாங்கன்னு அர்த்தம். பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய அரசியல் பேசணும் இன்னைக்கு. இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். நன்றி. நன்றி தம்பி.